வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், பிரதீப் குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக ஆலய திருப்பணிக்காக 50,000 ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மூலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு ஆலய திருப்பணிக்காக 50,000 ரூபாயினை கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக அதன் இயக்குனர் மற்றும் புதுச்சேரி முன்னாள் கல்வித்துறை இணை ஆய்வாளர் இளங்கோ வழங்கினார். தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை ஒட்டி ஆணையர் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கி தேசிய கொடியேற்றி வைத்து கொடி வணக்கம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள், ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் குடியரசு தின சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் மாணவிகளுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா இடையார்பாளையம் பகுதியில் உள்ள பாண்டி ஓஷன் பார்க்கில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பாண்டி ஓஷன் பார்க்கில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதற்கு முன்பாக அங்கு பணிபுரிகின்ற பெண்கள் வண்ண கோலங்கள் இட்டும் மூவண்ண கொடிகளை தோரணமாக கட்டி கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் பாண்டி ஓஷன் பார்க்கின் மேலாண் இயக்குனர் அன்பு தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஓஷன் பார்க் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் ஊழியர்களை ஒற்றுமையாக செயல்பட வாழ்த்தி பேசினார். முடிவில் ஊழியர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி ராக், நிறுவன மேலாளர் குருபாலன் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
அப்பொழுது பாண்டி ஓஷன் பார்க்கிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள படகு பயணம், ஊஞ்சல், குதிரை சவாரி போன்ற பலதரப்பட்ட விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்வதற்காக வருகை புரிந்திருந்தனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. நடிகர் சிலம்பரசனின் பிறந்தநாள் விழா வருகிற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அவரது ரசிகர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் அமைந்துள்ள ரிக்ஷா மாமா குழந்தைகள் கல்வி பயிலகத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில கௌரவ தலைவர் பசுபதி, மாநில தலைவர் பாபு செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நந்தகுமார், கார்த்திக், பரணிதரன், விக்னேஷ் மற்றும் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நடிகர் யாராவது தெரியுமா உங்களுக்கு? இப்ப சிம்ப ரசிகர் மன்றம் சார்பா நம்மளுடைய பாபு செல்வராஜ் அண்ணா அவருடைய தலைமையில நம்மளுடைய இப்படி வந்து இந்த கார்னர் வந்துடுறாப்பா, வந்துரு வாங்கிட்டே வந்துரு இந்த கார்னர் வா, அங்கே அப்படியே இந்த புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரோஹையா ஷேக் முகமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மதிமுகவின் மாநில மாணவரணி அமைப்பாளர் சுரேந்தர் தலைமை தாங்க அவைத்தலைவர் செல்வராசு வரவேற்புரை வழங்க, முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கப்ரியேல், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் ஆகியோர் உரையாற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரோஹையா ஷேக் முகமது கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இக்கூட்டத்தை துணை செயலாளர் ராமசேகர் தொகுத்து வழங்கினார். இக்கூட்டத்தில் துணை செயலாளர் மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லதுரை, மகளிரணி அமைப்பாளர் தமிழ்ச்செல்வி, கிரிஜா, அங்கம்மாள், தொகுதி செயலாளர்கள் கதிரவன், சுரேஷ், சந்திரன், கோபிநாத், கந்தன், சரத்குமார், சீராபதி, சக்திவேல் மற்றும் மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையதள அணியின் பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு மற்றும் தியாகு, பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஓகே.
லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்கள் பரிசுகளை வாங்கிச் சென்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர்கள் மேரி உழவர்கரையில் உள்ள மகளிரணி தலைவி பிரபாதேவியின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கி சென்றனர். அரியாங்குப்பம் மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள குறைகளை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் குடியரசு தினத்தை முன்னிட்டு மணவெளி பகுதியில் உள்ள புருஷோத்தமன் சமுதாய நிலக்கூடத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமையில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் பாஸ்கர், உள்ளாட்சித்துறை மேற்பார்வையாளர் கல்யாணி ஆகியோரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதேபோல் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் சார்பில் பிள்ளையார்குப்பம், கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, மணப்பட்டு போன்ற பகுதிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம் மற்றும் ஊழியர்கள், அந்தந்த பகுதியை சார்ந்த கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட அப்ரோச்சர் சுகுமார் கலந்து கொண்டார். மணப்பட்டு கிராமத்தில் முன்னதாக சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கூறிய குறைகளை சரி செய்து கொடுத்ததற்காக அப்பகுதி மக்கள் ஆணையருக்கு நன்றி தெரிவித்தனர். ரெட்டிச்சாவடி பகுதியில் காரில் சென்று ஆடுகள் திருடிய 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் அருகே ரெட்டிச்சாவடி பகுதியை சேர்ந்தவர் பழனி. சம்பவத்தன்று காலை அதே பகுதியில் 5 ஆடுகள் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த அந்தோணிசாமி, கனகா, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் தலா 5 ஆடுகள் என 20 ஆடுகள் அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் பிற்பகல் அனைவரும் ஆடுகளை அங்கேயே விட்டுவிட்டு சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு சென்றனர். அப்போது திடீரென கார் ஒன்று அப்பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட 20 ஆடுகளையும் காரில் கடத்தி சென்றனர். இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் ஆகும். சாப்பிட சென்ற பழனி உட்பட 4 பேரும் திரும்பி வந்து பார்த்தபோது 20 ஆடுகள் காணாமல் போனது. இதுகுறித்த பழனி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆடுகளை திருடியதாக அரியாங்குப்பத்தை சேர்ந்த 27 வயதான பிரகாஷ், 36 வயதான ராஜேஷ், 38 வயதான சண்முகம் என்பது தெரிய வந்தது. இவர்களை ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆடுகளை பறிமுதல் செய்தனர். பட்டப்பகலில் நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் MH ஃபாரூக் மரக்காயர் நினைவு தினத்தையொட்டி சமூக நலப்பேரவை சார்பாக நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவையின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் காங்கிரஸ் தலைவருமான ஃபாரூக் மரக்காயரின் 16வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பெருமாள் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர்.
அதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தனஞ்செழியன், நாராயணசாமி, பிரபாகர், மூர்த்தி, ஆனந்தராஜ், வடிவேல், கலியவரதன், ராமு, தினேஷ், பெருமாள், முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சையத் அஹ்மத் சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வகுப்பு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகி அகமது கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டுமென முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். பாரத நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்கள் இன்று ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்காவில் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தனர். இங்கு வருகை தந்த அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் புதுச்சேரியில் காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார். புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு 9:30 மணி அளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணி மற்றும் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால் பேட்டையைச் சேர்ந்த டாடா ஏசி டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியின் மகன் ஜனா என தெரிய வந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். நேற்று இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரைச் சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய பொழுது அவருக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடராஜன் நகரைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சிவபாலன் காதலியை ஜனா தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் கைப்பை மற்றும் பேக்குகள் மாயமான நிலையில் தற்பொழுது அதனை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர்.
இந்த அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு வரும் கைப்பை மற்றும் பேக்கள் தொடர்ந்து மாயமாகி வந்துள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து அவரது உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் செவிலியர் ஒருவரின் பேக்கள் காணாமல் போனதால் இது குறித்து அங்கிருந்து பொருத்தப்பட்டிருந்த அனைத்து CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்த பொழுது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து பேக்கை திருடி எடுத்துக்கொண்டு செல்வது பதிவாகி இருந்தது. தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் தகவலின் பேரில் பெரிய கடை போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் சார்பாக 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் சார்பாக குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. LIC பாண்டிச்சேரி கிளை சார்பாக நடைபெற்ற விழாவில் முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் நிலை கிளை மேலாளர் சங்கர் தலைமை தாங்கி குடியரசு தின போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் முகவர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தின விழாவையொட்டி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த முதியவர்களுக்கு போர்வை வழங்கி குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சூரமங்கலம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் குடியரசு தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின், பல்வேறு படைப்பிரிவினரின் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், DGP உள்ளிட்ட உயரதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற் கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். குடியரசு தின விழா நடைபெற்ற கடற்கரை சாலை முழுவதும்
காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. சுப்பிரமணியன் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் திரு கே. சுப்பிரமணியன் உதவி ஆய்வாளர் அவர்கள் 1980 குடியரசு தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசுவாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை தலைவர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படும். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள், பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும். அந்த வகையில் இன்று டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி முதன்முறையாக இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் அடிப்படையில் இன்றைய விழாவில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இன்று இடம்பெற்றது. புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவில்லின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலக அளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவில்லின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள், சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்பக்கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்புடன் தக்க வைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையிலும் இது அமைந்திருந்தது. இந்த வகையான பாரம்பரிய கைவினை பொருட்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள், கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி அமைந்தது. இந்த கலாச்சார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவில்லின் பொன்மயமான மாத்ரி மந்திர், மனித ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்து நின்றது. அலங்கார ஊர்தியில் பக்க பகுதியில் காணப்படும் சுடுமண் யானை சிற்பம் மற்றும் கிராமிய கட்டிடக்கலை கூறுகள் சுடுமண் சிற்ப கலையில் புதுச்சேரி கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தியது. பாரம்பரிய வீடுகளின் அமைப்பு காட்சிகள், வாழ்வியல் நடைமுறைகள், நாட்டார் அறிவு முறைகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்த புதுச்சேரியின் மேம்பட்ட உறவுகளை பிரதிபலித்தது. மைய பகுதியில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினை பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெற்றனர்.
தீர்ப்பின்படி நகையை தராததை எதிர்த்து அவமதிப்பு வழக்கு PNL முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் தீர்மானம். புதுச்சேரியில் மூடப்பட்ட BNL நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பாண்டிச்சேரி வங்கிசாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் ஆரம்பித்து அரசுடன் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். தீர்ப்பின்படி பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு 75% கொடுக்கப்பட்டது. ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களுக்கு தரவில்லை. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக 26ஆம் தேதி சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் முருகானந்தம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தீர்ப்பின்படி நகை அடமானம் வைத்த 750க்கும் மேற்பட்டோருக்கு அடமான நகை திரும்ப தரப்படாததை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது, வழக்கை சங்க செயலாளர் ராஜ்குமார் நடத்த அதிகாரம் வழங்குவது, மேலும் வழக்கறிஞர் நியமனம் மற்றும் வழக்கை நடத்த ராஜ்குமார், முருகானந்தம் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழுவை நியமிப்பது, இவைகளுக்கான செலவை அனைவரும் இணைந்து மேற்கொள்வது, நீதிமன்ற தீர்ப்பின்படி அடமான நகைகள் திரும்ப விரைவில் கிடைக்க முதல்வர், ஆளுநர் ஆகியோரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிப்பது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சொல்றதுக்கோ நம்ம பக்கம் வைக்கணும் போறதா தான் ஆகும். இப்போ இந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை இதுதான். இப்போ இதுக்கு மேலே இதை எப்படி கொண்டு போகலாம்? இப்போ அதே மாதிரி இந்த நம்ம எல்லாரும் தனியாக பிரிஞ்சு இருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு நம்ம கான்டாக்ட் கிடையாது முன்னாடி. இப்போ உங்களோட வாரிசுன்னு ஒருத்தவங்க உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு அது போகும். ஓகே, தவறி போயிட்டான் தெய்வாதீனமாக. அது எப்படி இருந்தாலும் அவர் இறந்துட்டாலும் அவருடைய கேஸ் இருக்கும்ல, அவருடைய வழக்குன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் இல்லையா, வழக்கு இருக்குது, நம்ம அதை தான் மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு, அவர் இறந்துட்டாரு, அதுக்கும் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் பொருள் இருக்குல்ல, இந்த இடத்துல அந்த பேங்க்ல தான் அந்த பொருள் இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குனர் ஆதர்ஷ் தலைமையில் தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உள்ளாட்சித்துறை சார்பாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குனர் ஆதர்ஷ் தலைமையில் தேசிய கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குநர்கள் பாஸ்கர், அருண் ஐயாவு, இயக்குனரின் தனி செயலர் திருநாவுக்கரசு, உதவி பொறியாளர்கள் விநாயகம், ரவிச்சந்திரன், கண்காணிப்பாளர்கள் கல்யாணி, சுனில், சுகுமார், நேர்முக உதவியாளர் இந்துமதி மற்றும் அரசு அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண்காணிப்பாளர் சதாசிவம் செய்திருந்தார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் AI ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் 36 மணி நேர தொடர் ஜெனரிக் AI என்ற தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டி 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் பன்னாட்டு மற்றும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுமார் 250 கல்லூரிகள் மற்றும் 7 பல்கலைக்கழகங்களில் இருந்தும் சுமார் 1250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமது மென்பொருள் உருவாக்கும் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று பேசினார். பொருளாளர் ராஜராஜன் தம் உரையில் மாணவர்கள் AI தொழில்நுட்ப திறனோடு தெளிவான பார்வை, கணினி பயன்படுத்தும் திறன் மற்றும் வலுவான ஆங்கில தொடர்பு திறன், இந்த மூன்றும் இருந்தால் அவர்கள் ஒரு நிறுவனத்தை எளிதாக தொடங்கவும் எதிர்காலத்தில் AI தொழில்நுட்ப துறையில் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்றும் எடுத்துரைத்தார். இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக ஹர்ஷா கண்கணலா, நிறுவனர் எட்வைஸ்லி டெலிபிட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப திறனை ஆர்வத்துடனும் நெறிமுறைகளுடனும் மற்றும் தொடர் பயிலும் திறனையும் வளர்த்து கொண்டால் AI துறையில் மிக சிறந்த வேலைவாய்ப்பினை பெறலாம் என்றுரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக செந்தில் ரங்கநாதன், CEO
எதனோ டெக்னாலஜி மற்றும் இயக்குனர் பிக் டாடா அனலிஸ்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் கலந்து கொண்டார். அவர் தம் உரையில் மாணவர்கள் ஜெனரிக் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் AI தொழில்நுட்பத்தில் உற்பத்தி, மருத்துவம், இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் உள்ளன என்றும் அதை மாணவர்கள் இந்தியாவில் இருந்தே பெறலாம் என்றும் எடுத்துரைத்தார். இப்போட்டியில் பங்கேற்ற மாணவர் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மிக சிறந்த தொழில்நுட்ப பதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாணவர் குழுக்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். விழா மேடையிலே மிக சிறந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி ஆணையை வழங்கி சிறப்பித்தார். மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியை இக்கல்லூரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழா நிறைவில் AIDS துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றி உரை வழங்கினார். Real Estate Analytics System Private Limited. Imagine it is 2019. It is for learning, but once you're in your career, you can't say this is not for people, this is for me. That's when it should be like this is for people. TFP. When you develop the program, that program does the work, right? Basically, it helps people to simplify their work, right? But if you're the business changes, what happened? Then somebody asked. There will be hesitating to speak with the bot. So we have also handled those cases. So தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அமமுக கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் தமிழ் மொழி காக்க இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வில்லியனூர் கழக அலுவலகத்தில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, துணை செயலாளர் முனியன் பாட்ஷான், மாணவர் அணி பாலாஜி, அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், பொறியாளர் அணி செயலாளர் திருஞான குமரன், ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், கண்ணதாசன், ராமச்சந்திரன், காண்டிப்பன், சிவக்குமார், களியமூர்த்தி, முத்து, பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன், சிலம்பரசன் உட்பட மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீரவணக்கம் 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 மொழிப்போர் தியாகிகளுக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் 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 வீரவணக்கம்